பிரியமுள்ள திருச்சபை மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாக்கோபு நிருபத்தின் செய்தியை நாம் தொடர கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலும் இந்த யாக்கோபு எழுதின நிருபம் அதன் தொடர்ந்தேர்ச்சியான செய்திகளை நாம் கேட்டு ஆவிக்குரிய வாழ்விலே வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யாக்கோபு நிருபத்தின் கருப்பொருள் கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டே இந்த யாக்கோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள். ரொம்ப பெரிய தலைப்பாக இருக்குது, ஆனால் மிக அவசியமான தலைப்பு. ஏனென்றால் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு வளருகிறவர்களாய் காணப்படுகிறோம். சரீரத்தில் நாம் வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் பிறந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம். அந்த வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருந்து மிக வேறுபட்டது. சரீர வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. எல்லாம் விளங்கிக்குங்க. ஆகவே நான் திருச்சபையிலே பல ஆண்டுகளாக நான் அங்கத்துவனாகவும் இல்லை விசுவாசியாகவும் இருந்து வருகிறேன் என்பதினாலே நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. எல்லாம் விளங்குதுங்களா? நான் பல வருடம் திருச்சபையில் இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்று அங்கத்துவனாக, விசுவாசியாக, ஊழியனாக. எங்க ஊழியனை சேர்க்கிறீங்க? ஊழியரும் விசுவாசி தானே. விசுவாசியிலிருந்து தான் ஊழியர் வருகிறார். ஆக இருக்கலாம். அப்படி இருப்பதினாலே நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை எட்டிவிட்டேன் என்பது உண்மை அல்ல. ஆக சரீர வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. சரீர வளர்ச்சிக்கு நாம் சரீரம் வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்கிறோம்? நம்ம என்னம்மா செய்கிறோம்? ஆகாரம் உட்கொள்கிறோம். இல்லை, யார் கண்டுபிடிச்சாங்க தெரியல 3 வேளை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. பல பேர் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதே இல்லை. இல்லை, என் மக ஒருத்தி இருக்கா, இன்றைக்கி வரல. அவள் இன்னொரு திருச்சபைக்கு போயிருக்கிறா. சாப்பிட்டு 10 நிமிஷம் ஆனால் அவளுக்கு பசி எடுத்துரும். எனக்கு பசி எடுக்குதுன்னுவா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தான் இவளுக்கு பசி எடுக்குதுன்னு. இல்லை, ஆகவே நாம் வளர உணவை எடுத்துக்கொள்ளுகிறோம். அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே வளர நீங்கள் உட்கொள்ளுகிற உணர்வு ஒரு பிரயோஜனத்தை தராது. எந்த உணவு? சரீர உணவு. சரீர உணவு சாப்பிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்துருவோம்னு நிறைய பேர் நினைப்பீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அதற்கென்று ஒரு உணவு இருக்குதுல்ல. என்ன உணவு? என்னங்க? இந்த இப்போ தான் பாஸ்டர் சொன்னார், ஒரு சபையை காட்டி சொன்னார். ஆனாலும் வார்த்தை வரமாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை. வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் புசித்திடுவேன் என்று ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு எங்களுக்கு ஞாபகம் வருது. ஜெபம் செய்வது எனக்கு பெலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். ஆக ஆவிக்குரிய வாழ்வுக்கு அவசியமானது வேதம், பரிசுத்த வேதாகமம். எத்தனை பேர் கையில் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்குது? நான் கொஞ்சம் வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க நான் பின்னாடி பார்க்குறேன், சின்ன பிள்ளைங்கக்கிட்டேயும் வாலிப பிள்ளைங்க வேதம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. ஃபோனை எடுத்துகிட்டு வர யாரும் மறக்கிறது இல்லை. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை யாராவது லஞ்சு எடுத்துகிட்டு போக மறக்கிறோமா? ஏங்க லஞ்சு எடுத்துகிட்டு போகிற மறக்கிறது இல்லை? சாப்பிடணும், சாப்பிட்லன்னா செத்துருவோம். ஆனால் வேதம் எடுத்துகிட்டு வரலன்னா
ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு மரணம் வராதுன்னு நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த உணவை உட்கொள்ளனா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மரித்து போவீர்கள். என்னங்க, அதனால நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை போதித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சோதனை நேரத்தில் அதை என்ன பண்ணுறாரு, மேற்கோள் காட்டுகிறார். என்ன, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அடேங்கப்பா, இப்போ சொல்ல வச்சிட்டேன் பாஸ்டர் வசனம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பிழைப்பு? சரீர பிழைப்பு அல்ல, ஆவிக்குரிய பிழைப்பு. இந்த பிழைப்பு வேதத்தினால் மாத்திரமே வரும். சாத்தான் இந்த வேதத்திலிருந்து விலக்க பல பாரம்பரியங்களையும் இல்லை பல சடங்காச்சாரங்களையும் திருச்சபையில் புகுத்துகிறான். அவன் அவன் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. சாத்தான் ரொம்ப பெரிய மேஜிக்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேதத்திலேருந்து நம்மளை விலக்கிட்டாலே கதை கதை க்ளோஸ். இந்த இந்த தந்திரம் தெரியாமல் நம்ம சாத்தானுடைய வார்த்தைக்கு மயங்கி நாம் வேதத்தை விலக்கி நாம் மரித்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். மறந்துடாதீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் எழுதினார். என்ன எழுதினார்னா, இந்த வேதம் என்னை ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விலக்கி காக்கிறது. பாவத்திலிருந்து என்னை விலக்குற ஒரு மிகப்பெரிய அருட்பொக்கிஷம் இந்த வேதம். அதே ஊழியக்காரர் இப்படி சொன்னார், பாவம் என்னை இந்த வேதத்திலிருந்து விலக்குகிறது. ரெண்டும் நடக்குதுங்க நம்முடைய வாழ்க்கையில். நம்ம வேதத்தை நேசிக்க நேசிக்க பாவம் நம்மை விட்டு விலகி போகிறது. நாம் பாவத்தை நேசிக்க நேசிக்க வேதம் நம்மை விட்டு. எத்தனை பேர் வேதத்தை விட்டு விலகி இருக்கிறீங்க? வேதம் கையில், பாஸ்டர் நாங்கள் கையில் கொண்டு வர மாட்டோம் பாஸ்டர். ஏன்னா வேதம் எங்கே இருக்குது? இப்போ கேட்டால் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் மனசில் வேதம் இருக்குதுன்னு. எத்தனை வார்த்தை கரெக்டாக நம்ம எடுத்து படிக்கும் போதே கரெக்டாக படிக்க மாட்டோமே. எங்கள் மனசில் இருக்கிறத நம்புறதுங்க. கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போனார். அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு போனார். வேதத்தோடு தான் அவர் போனார். அந்த தேசத்தில் இறங்கின பிறகு இந்த வேதத்தை அவர் என்ன பண்ணார், தலை மேலே வச்சுக்கிட்டு அந்த ஏரோட்ராம் ஃபுல்லாகவே ஓடி சுற்றினாராம். அதாவது ஏர்போர்ட்டில் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சில பேர் என்ன இந்த பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவர் ரொம்ப நேரம் சுற்றிட்டு அந்த வேதத்தை தலையில் வச்சுட்டு சுற்றிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா? ஒரு பைத்தியக்காரனை போல் இந்த ஏர்போர்ட்டில் ஓடுறீங்களே இந்த பைபிளை தலையில் வச்சுட்டு. அவர் சொன்னாராம், இந்த வேதம் இத்தனை வருடம் என்னை சுமந்து இத்தனை மைலுக்கு அப்பால் என்னை கொண்டு வந்து விட்டது. ஆகவே இந்த வேதத்தை நான் சுமக்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு தன் தலையில் வச்சு சுமந்தார். ஆனால் நம்ம கையில் வச்சு சுமந்துட்டு திருச்சபைக்கு வர்றதுக்கே யோசிக்கிறோம். பெரியவர்கள் யோசிக்கிறீர்கள், அதனால் பிரச்சனை என்ன? பெரியவர்கள் யோசிக்கிறீர்கள், அதனால் பிரச்சனை என்ன? சின்ன பசங்க தான் நினைப்பாங்க, ஆமாம் அவங்களே அப்படிங்கிறாங்க, நம்ம என்னங்க முதல்ல அவங்க மாட்டோம். எவ்வளோ எவ்வளோ தவறான உதாரணத்தை நாம் சிறு பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைமுறைக்கு நாம் வைக்கிறோம். ரொம்ப தவறு. வேதத்தை நாம் சுமக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும், வாசிக்க வேண்டும். தயவுசெய்து மைக்கு சகோதரர் சரவணன் கையில் இருந்தால் வாங்கிடுங்க. ஏன்னா எல்லாரும் வேதத்தை வாசிக்கலாம், இல்லை சத்தமாக வாசிக்கலாம், சரவணனும் வாசிக்கலாம். ஏன்னா வேதம் வாசிக்க நாம் இங்கே முயற்சி செய்யும் பொழுது நாம் வேதத்தை என்ன பண்ணுறோம், கேட்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன் இதை சொன்னா, இந்த யாக்கோபு நிருபம் வேதத்தின் சத்தியத்தை நமக்கு விளக்குகிறது. இல்லை இந்த வேதம் எழுதப்பட்ட பொழுது இது அதிகாரங்களாகவோ வசனங்களாகவோ புத்தகங்களாகவோ பிரித்து எழுதப்படவில்லை. அப்படியே எழுதினாங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே எழுதினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டில் சபை தலைவர்கள் ஒன்று கூடி இந்த வேதத்தை என்ன பண்ணாங்க, அளவீடு செய்தார்கள். அதாவது நிறைய புத்தகம் இருந்தது. இப்போ இருக்கிற 66 புத்தகத்தோடு கூட நிறைய புத்தகம் இருந்தது. சீஷர்கள் எழுதின நிறைய புத்தகமே இருந்தது. அப்போ எது வேதம்,
எது வேதம் அல்ல என்பதை அவர்கள் தீர்மானிக்க சபை தலைவர்கள், பல திருச்சபைகளில் 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி அவர்கள் கெனானிசிட்டின்னுவாங்க, அந்த வேதத்தை அளவீடு செய்து இந்த 66 சில வரைமுறைகள், இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி வரைமுறைகளை வைத்து அதை அளவீடு செய்து இந்த 66 புத்தகங்களே வேதங்கள், மற்றவைகள் எல்லாம் தள்ளுபடி ஆகமங்கள் என்று முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், கடவுள் எவ்வளவு நேர்த்தியாக அவர்களை வழி நடத்தியிருப்பார். ஏன்னா எபிரேயர் புத்தகத்து பக்கத்தில் யாக்கோபு வச்சாங்க. எத்தனை பேர் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. எபிரேய புத்தகத்து நிறைய பேருக்கு யாக்கோபு எங்கே இருக்குதுன்னே தெரியாது. பல பேர் பழைய இந்த பைபிளை சுமந்துன்னு வராதவங்க, இந்த பிள்ளைகள் வாலிபர்களுக்கெல்லாம் எந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஏன் எபிரேய புத்தகத்து பக்கத்தில் யாக்கோபு வச்சாங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்? எபிரேயர் புத்தகம் எதை குறித்து பேசுகிறது? எபிரேய புத்தகத்தில் எல்லா இடத்திலும் எதை குறித்து பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். கரெக்ட். உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்க. 2 பேர் சொன்ன மாதிரி இருந்து விசுவாசத்தை குறித்து எபிரேயர் பேசுகிறது. இப்போ யாக்கோபு ஏன் எபிரேயர் பக்கத்தில் வச்சார்? யாக்கோபு விசுவாசத்தின் செயலை பேசுகிறது. நாம் எப்படி விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொன்னா கிரியையுள்ள விசுவாசம், அதை குறித்து யாக்கோபு பேசுகிறது. இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். பல தலைமுறைகளாய் நீங்கள் திருச்சபையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஞானஸ்நானம் நான் என்னென்னு தெரியும், ராபோஜனம் நான் என்னென்னு தெரியும், இல்லை திருச்சபை நான் என்னென்னு தெரியும், விசுவாசம் நான் என்னென்னு தெரியும். ஆனால் பிரச்சனை என்ன? இது எல்லாம் தெரிந்திருக்கிறதே தவிர இதை எப்படி செய்வது என்பது தெரியாமல் போனதினால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி என்ன ஆயிடுச்சு? வளராமல் அப்படியே தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய பேர் இப்போ நான் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் பெற்றோர்களாக இருக்கிறோம் இல்லை, அண்ணன் அக்காவும் அப்புறம் நாங்கள் நிறைய பேர் பெற்றோர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சரீர பிரகாரமாய் வளரவில்லை என்றாலோ, ஒருவேளை சரீரத்தில் வளர்ந்து அது மனதளவில் இல்லை, மென்டல் குரோத்துன்னு சொல்லுவாங்கள்ல, மன வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் ஒரு பெற்றோராக நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? பெற்றோராக இருக்கிறவங்க பதில் சொல்லுங்களேன். எப்படி ஏற்றுக்கொள்? உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க சரீரத்திலே வளரல, அப்படியே குட்டியாக இருக்குது, குழந்தையாகவே இருக்குது, வருஷம் ஏறிட்டு போகுது, ஆனால் சரீர வளர்ச்சியில் குட்டியாக இருக்குதுன்னா ஒரு பெற்றோராகி நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுவீர்களா? என்ன பண்ணுவீங்க? அதை குறித்து ஒவ்வொரு நாளும் வேதனை அடைவீர்கள். அதே போல் சரீரம் வளருது. சில பேர் பிள்ளைங்க நல்லா வளர்ந்துட்டே இருப்பாங்க, ஆனால் குழந்தைகளாக இருப்பாங்க, மன வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகளைப் போல நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்தும் நம்ம சந்தோஷப்பட முடியாது. காரணம், நாம் சரீரத்திலும் மனதிலும் நிறைவான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம் நம் பிள்ளைகளிடத்தில். ஆனால் திருச்சபையில் மட்டும், ஐயா கவனிக்கிறீங்களா தம்பி, உங்களுக்கு கடைசியில் நான் கேள்வி கேட்பேன், சின்ன பசங்கக்கிட்ட, வாலிப பிள்ளைங்கக்கிட்ட கூட கேள்வி கேட்டால் நான் ஒரு சின்ன பரிசு ஒன்று வச்சுருக்கிறேன். பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அந்த பரிசை நான் கொடுக்குறேன். ஆனால் திருச்சபையில் மட்டும் வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதில்லை. அந்த வேதனை உங்களுக்கு இல்லை, பெற்றோராகிய யாருக்கு இருக்குது? அப்பா எங்களுக்கெல்லாம் இல்லை. பாச சிரிக்கிறார். எங்களுக்கு தான் தெரியும். கடவுள் கவலைப்படுறார், கரெக்ட். அதில் அவர் பிரதான மேய்ப்பன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிற போதகர்கள், ஊழியர்களுக்கு ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் விசுவாசி வளரவில்லையே அப்படின்ற வேதனை நிச்சயமாக இருக்கும். அதனால தான் பவுல் சொன்னார், என் பிள்ளைகள் எதில் வளர்றாங்கன்றதுல எனக்கு அது சந்தோஷம் இல்லை. முடிங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறு ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடையாது. எதில் நடக்கணுங்க? கேட்கல.
சத்தியத்தில், பாரம்பரியத்தில் இல்லை, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல இல்லை. நாங்கள் ஒருவேளை கிறிஸ்மஸுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கிறிஸ்மஸை பற்றி பேசியிருக்கோம். பாரம்பரியங்கள், இதெல்லாம் பாரம்பரியங்கள். ஆனால் சத்தியம் என்பது பாரம்பரியங்களுக்கும் நம்ம சடங்காச்சாரங்களுக்கும் அப்பாற்பட்டது. இதை யாரும் மாற்ற முடியாது. பாரம்பரியங்கள் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தவே இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த புத்தகத்தை எழுதுகிறான். நான் முன்னாடி சொன்னபடி நாம் வளர வேண்டிய விதத்தில் வளராமல், நாம் எட்ட வேண்டிய வளர்ச்சி அடையாமல், நாம் திருச்சபையாக நீங்கள் ஒரு தண்ணி ஓடிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். தண்ணி ஓடிட்டுருக்குன்னா அது சுத்தமானதாக இருக்கும். அதே தண்ணி நின்றுடுச்சுன்னா, ஸ்டாக்னேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? காவா ஓடிக்கிட்டே இருந்துன்னா உங்களுக்கு நாத்தம் அடிக்காதுல்ல. இந்த பெரிய பெரிய ஆறுலாம் பார்க்குறீங்க, கூவாறு, நம்ம ஆறுங்க, கூவாறு யாரெல்லாம் நல்ல தண்ணி ஓடுறத பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்குறேன். நான் குளிச்சிருக்கிறேன். இந்த சகோதர ராஜன் அண்ணன் இருக்கிறேன். நாங்கள் துணி துவைச்சிருக்கிறோம். அவ்வளோ சுத்தமான தண்ணி. ஆனால் இன்றைக்கி ஏன் அது சுத்தமான தண்ணி இல்லை? அது கெட்டு போனது. அது கொஞ்ச நாள் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, இல்லை கழிவு அதில் கலந்து விட்டு. நம்முடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைய வேண்டிய விதத்தில் வளர்ச்சி அடையலைன்னா நாமும் பரிசுத்தம் அடைய முடியாது, நாமும் கெட்டு போவோம். இந்த யாக்கோபு பற்றி நம்ம யார் இந்த யாக்கோபு என்பதை குறித்து நம்ம படிப்போம் முதலாவது. ஏன்னா ஒரு புத்தகத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு புத்தகத்தை நாம் அலசுவது என்பது ஒரு பிக்னிக் போகிற மாதிரி, ஒரு டூர் போகிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு டூர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், எப்படி போகணுன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே திட்டமிட்டுப்போம். அதே போல் இந்த யாக்கோபு புத்தகத்தை படிப்பதும் அப்படிப்பட்டது. இதை யார் எழுதினது, யாருக்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது என்பதை அறியாமல் அந்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. எல்லா புத்தகங்களும் இப்படி தான் விளங்கி கொள்ளணும். வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் எல்லா புத்தகங்களும் அதனுடைய பின்புலத்தை வைத்து தான் உணர்ந்து கொள்ளணும். இந்த யாக்கோபை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இந்த யாக்கோபு? புதிய ஏற்பாட்டில் நிறைய யாக்கோபுகள் இருந்தார்கள். ஒருவன் நம்ம மத்தேயு 17:4-17 படிக்கிறோம். நீங்கள் படிக்க வேண்டாம். அவன் பெயர் செபுதேயுவின் குமாரனாகி யாக்கோபு. அவன் ஏரோது ராஜாவாலே கொல்லப்பட்டான். ரெண்டாவது யாக்கோபு குறித்து மத்தேயு 10:3 படிக்கிறோம். அல்பேயுவின் குமாரனாகி யாக்கோபு. அவனை பற்றியும் வேதம் ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லுது. மூன்றாவது யாக்கோபு அப்போஸ்தலனாகி யூதாவின் தகப்பன் என்பதை நம்ம படிக்கிறோம் லூக்கா 6:16. அவனை குறித்தும் மிக சொற்பமான வசனங்களே நம்ம படிக்கிறோம். அடுத்தது ஒரு யாக்கோபு குறித்து நம்ம படிக்கிறோம் மத்தேயு 13:55. இப்போ படிங்க மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. யாருங்க யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா? யாருடைய சகோதரர்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு அவங்க பேர் தெரியுமா? இப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வசனமே தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். யார்? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இல்லை, அதில் ஒருத்தன் தான் இந்த யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பிறந்த சகோதரன். அவன் தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறான். நீங்கள் யோவான் யாக்கோபு 1:1 அவன் சொல்கிறான், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. இல்லை, சகோதரனாகிய யாக்கோபுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்? ஊழியக்காரனாகிய. இந்த விசுவாசம், இந்த முதிர்ச்சி அவனுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தான்?
யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் கிறிஸ்துவை நம்பாதவனாய் இருந்தான் என்பதை நம்ம படிக்கிறோம். யோவான் 7:5. அவருடைய சகோதரரும் இயேசு ஆகிய அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசுடைய சகோதரர் யாருமே இயேசு என்ன பண்ணல, தேவகுமாரன், இரட்சகர், இல்லை மீட்பர் என்று விசுவாசிக்கவில்லை. அதில் யாக்கோபும் அடங்குவான். ஆனால் பிற்பாடு யாக்கோபு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை கண்ட பிறகு உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவன் தரிசித்த பிறகு அவனுடைய வாழ்வு மாறுகிறதை நாம் 1 கொரிந்தியர் 17:7ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 1:14 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 17:7. இயேசு கிறிஸ்து பின்பு யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கு தரிசனம், தன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை என்ன பண்றார், வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1:14. மரியாள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அப்போ இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் இப்படிப்பட்ட யாக்கோபு தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். கலாத்தியர் 2:9 இந்த யாக்கோபு எருசலேம் திருச்சபையில் ஒரு தலைவராக காணப்படுகிறார் என்று நாம் படிக்கிறோம். கலாத்தியர் 2 அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு. எருசலேம் திருச்சபையில் யாக்கோபு எப்படிப்பட்டவன்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் திருச்சபையில்? யாக்கோபு மட்டும்தான் தூணாக இருக்கணுமா? நீங்களும் தூண்களாய் இருக்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் எப்போ தெரியுமா நீங்கள் தூணாக இருக்க முடியும்? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சி பெற்ற பிறகு. என்னங்க, நம்மளே ஆடிட்டு இருந்தால் நம்ம என்ன ஆக முடியாது? தூணாக முடியாது. யாக்கோபு எருசலேம் திருச்சபையில் தூணாக இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். சரி, எப்படிப்பட்ட யாக்கோபு? யார் இந்த புத்தகத்தில் எழுதினது? யாக்கோபு. எந்த யாக்கோபு? இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. இவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆவிக்குரிய வாழ்வில் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவனாய் எருசலேம் திருச்சபையில் காணப்பட்டவன். அதான் நம்ம படித்தோம். எருசலேம் திருச்சபைக்கு அவன் தூணாக இருந்தான்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு இல்லாமல் எருசலேம் திருச்சபை செயல்படுவது மிகவும் கடினம். அந்த நிலையில் இருந்தான். அதற்கு காரணம் அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி. உங்களுடைய இருப்பு அப்படி இருக்குதா திருச்சபையில்? நான் இல்லாமல் திருச்சபையில் இந்த காரியம் நடக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் போலியானாலும் பரவாயில்லைங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சுருவாங்க. டெக்கரேஷனு யாருங்க செஞ்சது? யாரோ ஒருத்தர் இருக்காங்க. பெருக்குன்னு யாருங்க? யாரோ ஒருத்தர் பெருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நான் இல்லை என்றால் என் திருச்சபையில் என்னால் நடக்கும் காரியம் நடை பெறாது. இது பெருமை இல்லைங்க, ஆணவம் இல்லை. இது என்னுடைய கடமையை குறித்து நான் கொண்டிருக்க வேண்டிய அறிவு. என்னங்க, நான் தூங்கலையானா யாருமே தூங்க முடியாதுன்ட்டு இல்லை. தூங்குற வேலை எடுத்துங்க. நான் தூங்கலைன்னா வேறு யாரும் தூங்க முடியாது, அதனால் நான் தூங்குறதுக்கு போய் அப்படி கிடையாது. நீங்கள் ஆதி திருச்சபையில் நிறைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய செயல்பாடுகள். நீங்கள் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை வருது? விதவைகளும் திக்கற்றவர்களும் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று. ஆகவே அப்போது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் என்ன சொல்கிறாங்க? நம்ம வேலை அது இல்லை, நம்ம வேலை பிரசங்கிக்கிற வேலை. இப்போ விசாரிக்கிற வேலை யார்த்து? அதற்கென்று ஆட்களை ஏற்படுத்தணும். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்றவர்களை ஏற்படுத்தின்ட்டு ஸ்தேவானும் முதற்கொண்டு 7 பேரை ஏற்படுத்துகிறாங்கல்ல. எதற்காக ஏற்படுத்துகிறார்கள்? அப்போ ஏன் பாஸ்டரே அதை ஏன் பேதுருவே அதை பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் இந்த யாக்கோபு அதை பண்ணியிருக்கக்கூடாது? ஏனால் அவர்களுடைய வேலை அது அல்ல. போதகர்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குதுங்க திருச்சபையில். மூப்பர்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது திருச்சபையில். விசுவாசிகளுக்குன்னு அல்ல. கேட்கலையே, என்ன வேலை செய்கிறீங்க? பாஸ்டர் வறுத்து மட்டும்தான் எங்கள் வேலை. ஐம் வெரி சாரிங்க. நான் திருச்சபை மக்களுக்கு போதிக்கிறது உண்டு. திருச்சபையார் அதாவதுங்க, வருவது மட்டும் விசுவாசியின் அடையாளம் அல்ல, பங்கேற்பதும் விசுவாசியின் அடையாளம். நல்லா இந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம். வருவது என்பது வேற, பங்கேற்பது என்பது வேற. என்னங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, போகும்பொழுது இந்த சேர்லாம் என்ன ஆகிடும்?
காலி ஆகிடும். ஒருவேளை நான் பங்கேற்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேர் எடுத்து வைக்கிறது என் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களே? அப்போ நீங்கள் பங்கேற்கலன்னு அர்த்தம். இது சும்மா உதாரணம். இந்த மாதிரி உங்களால் என்ன வேலை ஒன்றாலும் நீங்கள் செய்யலாங்க. திருச்சபையில் என்ன வேலை, யாரும் ஏன் இதை நீங்கள் செய்யலைன்னு கேட்க முடியாது. ஏன் இதை செய்கிறீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த சபையின் அங்கத்தூர்கள்னா மெம்பர். ஒரு வீட்டில் நீங்கள் இஷ்டமாக சில வேலைகளை இஷ்டமாக நீங்கள் செய்கிறீங்களே, ஏன் செய்கிறீங்க? அப்பா அம்மா கேட்க முடியுமா ஏன் நீ அந்த வேலை செஞ்சு? இல்லை, அவங்க வேலையை அவங்க செய்யும்போது மற்றவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த திருச்சபையும் குடும்பம் போல. திருச்சபைக்கு நிறைய உதாரணம் இருக்குது. திருச்சபை என்பது ஆவிக்குரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் தகப்பன் வேலை செய்வாரானால், தாய் வேலை செய்வார்களானால், பிள்ளைகளும் வேலை செய்ய வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளம். அதுக்கு தான் யாக்கோபு எழுதுறான், விசுவாசத்தின் கிரியை. நான் விசுவாசின்றது விசுவாசங்க, ஆனால் கிரியை என்பது என்ன? வேலை செய்வது. இங்கே 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 இவன் 1வது வசனம் எழுதுறான்ல யாக்கோபு, 1வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? யாராவது ஒருத்தர் படிங்களேன். சின்ன பிள்ளைங்க யாராவது படிப்பீங்களா? சின்ன பிள்ளைங்க யாராவது படிப்பீங்களான்னா விஜயகுமார் ஆண்டி அவங்கள இன்னுமே சின்ன பிள்ளையாக நினைக்கிறாங்க. ரைட், வெரி குட், கரெக்ட். ஆமாம், வி ஆர் எவர் யங். பரவாயில்ல, படிங்க. அடுத்தது சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள்லாம் படிங்க. தேவனுக்கும் கர்த்தராகி அந்த வார்த்தை நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. ஊழியக்காரன்னா என்ன? நீங்கள் ஊழியக்காரன்னும் போது உங்களுக்கு கவனம்லாம் எங்கே போயிடும்? பாசுக்கு மேலே வந்துடும். ஐயோ, என்னங்க? கரெக்ட், எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தைக்கு தான் நான் முயற்சி செஞ்சுங்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வேலைக்காரன். யார்? அப்போஸ்தலராகிய யாக்கோபு சொல்கிறாருங்க. அப்போ நீங்களும் நானும் யார்? வேலைக்காரர். சபைக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? சும்மா போயிடணும். நான் வேலைக்காரர் பாஸ்டர், ஆனால் சபைக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன், போயிடுவேன். நாங்கள் ஆண்டவர் சொன்னாருங்க, 6 நாளும் வேலை செய், 7வது நாள் அதுக்கு தாங்க நாங்கள் வந்து ஓய்ந்துட்டு போகிறோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் சபையில் பட்டம்மான ஒரு அம்மா இருந்தாங்க இல்லை, வருவாங்க. வந்தால் கரெக்டாக பாட்டு தொடங்கின உடனே அவங்களுக்கு இந்தமா செந்தமிழ் இந்தமா ஆடேனும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன மாதிரி இந்த பாட்டு தொடங்கின உடனே தூங்க ஆரம்பிப்பாங்க. பிரசங்கம் முடிஞ்சு பாட்டு முடிஞ்சு நாத்துமா சொல்லணும் போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது எனக்கு கடவுள் எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். உண்மையாக சொல்லுவாங்க. என் வீட்டில் எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், ஆண்டவருடைய சமூகத்தில் வரேன் பாருங்க தூக்கம் வருது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அது மாதிரி நிறைய ஐயாங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அவங்களுக்கு வசனத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கேன். இல்லை, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அயர்ந்த நித்திரை வர பண்ணுறாரா? இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, அது திருச்சபையில் இல்லை. திருச்சபை முக்கியமாக நிறைய அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக எப்போ தெரியுமா தூக்கம் வருது எனக்கு? பாட்டு பாடும்போது மட்டும் இல்லை, மெசேஜ்னு ஒன்று எடுக்கிற பாரு, அப்போ தான் ரொம்ப நல்லா தூக்கம் வருது. இப்போ நிறைய பேர் அப்படி தூங்கி நிற்கிறத நான் பார்க்குறேன். இல்லை, பாட்டு மேலே இந்த ஒர்ஷிப் டைம்லாம் உற்சாகம், பிரசங்க நேரத்தில் வருது இல்லை, தூக்கம் தான் வருது. ஏன் சில பிரசங்கங்கள் அப்படி இருக்கும்போது வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை, ஆகவே வேலைக்காரனுடைய வேலை தூங்குவதல்ல, வந்து சும்மா உட்கார்ந்து போவதல்ல, வேலை செய்வது. யாக்கோபு எருசலேம் திருச்சபையில் வேலைக்காரனாக யாக்கோபு விட்டுருங்க, வேலைக்காரனாக பணியாற்றின இன்னொரு மிக மிக மகத்தான மனிதரை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் மனிதன் சொல்லிட்டேன்னா, கடவுள் சொல்லிட்டேன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே, அதுக்கு தான் நான் மனிதர்ன்ற. யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றார்? நான் வேலை கொள்ள வராமல் வேலை செய்யவே வந்தேன். நம்ம யாராவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ரேங்க்ல இருக்கிறோம் இருந்தால் நீங்கள் செய்யாதீங்க. அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிற வேலைக்காரர்கள் நாம்.
ஆகவே திருச்சபையில் நாம் எந்த வேலை ஆகிலும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், ஏன் இப்போ வேலை செய்யலை சொல்லுங்கள்? ஏன் இவன் வேலை செஞ்சால் நம்ம ஏன் வேலை செய்கிறதில்ல? நம்மன்னு நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். அதனால் நீங்கள் சந்தோஷப்படலாம். காரணம் என்ன? நானும் செய்கிறதில்லை. அதனால் கரெக்டா? இல்லை, தப்பு. யார் செய்யலைனாலும் தப்பு தானே. ஏன் நம்ம வேலை செய்கிறதில்லை? ஏனென்றால் நாம் யாக்கோபை போல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாறவில்லை. யாக்கோபு முதிர்ச்சி அடைந்தவனாய் இருந்தான். ரெண்டாவது, இந்த யாக்கோபை குறித்து வரலாறு, கிறிஸ்தவ வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லுகிறது. யாக்கோபு யாரு? அவன் ஜெப வீரன். எந்த அளவுக்கு அவன் ஜெப வீரன்னா, யாக்கோபுடைய முழங்கால் முட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த முட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டக முட்டி மாதிரி இருக்குமா? எப்படி இருக்குமா? ஒட்டக முட்டியை எங்கெங்க போய் நாங்கள் பார்க்குறது, அதை போய் இங்கே வர சொல்லிட்டு இருக்கிறீங்க. உதாரணம் எதுக்குன்னா, அவன் முட்டி அவ்வளவு கடினமாக மாறி இருக்கும். காரணம், அவன் எந்நேரமும் முழங்காலில் நிற்பான். யார் முழங்காலில் நிற்பான்? யாக்கோபு. நம்ம ஏன் முழங்காலில் நிற்கிறது இல்லை? இப்போ நம்ம இங்கே நிறைய ஆப்ஷன் வேறு திருச்சபையில் கொடுக்கப்படுது. என்ன ஆப்ஷன்? வயதானவர்கள் முட்டி போட வேண்டாம் இல்லை, அப்புறம் முட்டியில் வலி இருக்கிறவர்கள் முட்டி போட வேண்டாம், முழங்காலில் நிற்க. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். வேத பாடலாமா? முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தோறும் தேவா. நல்ல ஜபம். கடவுளே என்னை தினந்தோறும் உணர்த்தும். எதுக்கு? முழங்காலில் நிற்கணும். யாக்கோபை போல அப்படி நின்னாதான் என் வாழ்க்கை என்ன பண்ணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? வளரும். நான் முழங்காலில் நிற்கணும். என்னங்க, யார் பார்த்து சாத்தான் பயப்படுறான் தெரியுமா? யாரை பார்த்து பயப்படுறான்? முழங்காலில் நிற்கிறவங்கள பார்த்து தான் பயப்படுறான். யாரை பார்த்து சிரிக்கிறான்? ஆமாம், முட்டி வலி இருக்குது, என்னால் முட்டி போட முடியாதுன்னு சும்மா ஜபத்துக்காக சாக்கு போக்கு உண்மையான முட்டி வலி இருக்கிறவங்கள பற்றி நான் பேசலைங்க. ஜபத்திற்காக சாக்கு போக்கு சொல்கிறவர்களை சாத்தான் கண்டு என்ன பண்ணுறான்? சந்தோஷம் அடைகிறான். என்ன சந்தோஷம் படுறான்? எப்பா நம்ம கூட்டத்தில் இன்னொரு ஆடு சேர்ந்துச்சுப்பா. நீங்கள் சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் நம்ம பாட்டு பாடுறோம்லே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அந்த கூட்டத்தில் நிற்க அழைக்கப்படுகிறீர்கள். யாக்கோபு அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த ஒரு மிகப்பெரிய தலைவன். அவன் ஒரு ஜப வீரன். மூன்றாவது, நம்ம அவனை குறித்து படிக்கிறோம். அவன் கிபி 62வது வருடத்தில் அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். சரிங்களா? அதில் யாக்கோபும் ஒருவன். எப்படி இரத்த சாட்சியாக மரித்தானா? அவனை தேவாலயத்திற்கு மேலே கொண்டு போய் அவனை என்ன பண்ணாங்க? தள்ளி விட்டாங்க. அவன் தேவாலயத்திலிருந்து மேலேருந்து விழுந்தான். விழுந்து அவன் மரிக்கவில்லை. இவ்வளோ கொடுமை தெரியுமா? நீங்கள் இந்த இரத்த சாட்சியெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மனம் மாறிடுவீங்க. ஆனால் அதுக்காக தான் நம்ம படிக்கிறதே கிடையாது. நம்ம புத்தகமே படிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் பைபிளே படிக்கலன்னு போது நம்ம இங்கே ஆவிக்குரிய புத்தகங்கள் படிக்க போகிறோம். இரத்த சாட்சிகள் புத்தகம் இருக்குது. ஜபத்தை குறித்து நிறைய புத்தகம் இருக்குது. அவன் விழுந்து மறிக்கவில்லை, விட்டாங்களா? இந்த ரோம அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவனை தூக்கி சாகும் வரை அடித்து கொன்றார்கள். சாகும் வரை அடித்து கொன்றார்கள். அடித்து சாகுற தருவாயில் அவன் முழங்காற்படிட்டான். நல்லா கவனிங்க, நம்ம வாழும்போதே முழங்காற்படிக்கிறதில்ல, சாகுற தருவாயில் முழங்காற்படிட்டு அவன் சொன்னான், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. ஏன்னா ஆண்டவரை அடுத்து இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு மனிதன் யாக்கோபு. காரணம், அவன் கர்த்தருக்காக தன் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணித்தவனாய் இருந்தான். கர்த்தருடைய வேலைக்காரனாய் தன் வாழ்வை கடைசி வரைக்கும் தத்தம் செய்தான். நீங்களும் நானும் எத்தனை நாட்கள் நமக்காகவே, நம்முடைய சொந்த விருப்புக்காகவே, இல்லை என்னுடைய சொந்த சுகபோகத்திற்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அப்படி வாழ்ந்துருப்பேனா கடைசியில் நான் இப்படி சொல்ல முடியுமா? நான் போன முறை பிரசங்கிக்கும் போது கூட சொன்னேன், போலிகார்ப் என்கிற ஒரு ஆதி திருச்சபையின் தகப்பன், அவன் தன் சாவும் தருவாயிலே 86 வருடம் இந்த இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார். இவரை எப்படி நான் மறுதலிக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய வாலிப வயதில் கர்த்தருக்காக திடமாய் நிற்கவில்லை என்றால் வயதான காலத்தில் நிற்க முடியாது. வயதான காலத்தில் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? ஐயா, நான் இந்த 2 வயதான தகப்பனையும் இன்னொரு வயதான தாய் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, வயதான அம்மா இங்கே இருக்கிறாங்க. அவங்கள குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களாம் இந்த வயதான காலத்தில், வாலிப பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த வயதான காலத்தில் நீங்களாம் சபைக்கு வருவீங்களான்றதே எனக்கு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்முடைய உலகம் அப்படி போயிட்டுருக்கு. வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அடைகிற ஆள் என்னை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வாலிபத்திலே கர்த்தருக்காக நிற்கவில்லை என்றால் வயதான காலத்தில் கர்த்தரை மறுதலிப்பீர்கள். நல்லா எழுதி வச்சுங்க. கடவுள் இல்லைன்றீங்க. அதனால தான் இது தெரிஞ்சுதான் சாலமோன் எழுதுனான். என்ன எழுதுனான்? வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில், ஏன்னா வயசான பிறகு உன்னால் அது முடியாது. ஆனால் இவங்களால முடியுதுல்ல. இந்த பாருங்க, லிவிங் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்டர் ஐயா. உங்களால் முடியாது. நீங்கள் சொல்கிறாதீங்க நான் நிற்பேன், என்னால் முடியுன்றாதீங்க. தான் நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு பி கேர்ஃபுல். அதனால் இன்றைக்கே ஆண்டவரை தேடி, இன்றைக்கே வேதத்தை சும, இன்றைக்கே வேதத்தை ஆராய்ந்து பார், இன்றைக்கே ஆண்டவருக்காக ஏதாவது வேலை செய்ய முயற்சி செய். கீழ்பாக் திருச்சபைன்னு ஒரு திருச்சபை இருக்குது. அந்த திருச்சபையில் ஒரு வயதான தாத்தா டெய்லியும் அந்த திருச்சபைக்கு வருவார். அந்த திருச்சபையில் கேட்டு திறக்கும்போது அந்த கேட்டு பயங்கரமாக கீச்சு மூச்சுன்னு சத்தம் கேட்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? திறந்துட்டு போவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தாத்தா பார்த்தார், இந்த சத்தம் அவருக்கு என்ன பண்ணல, ஆண்டவர் ஆராதிக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வரும்போதும் இந்த சத்தம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு என்ன பண்ணார்? அடுத்த வாரம் வரும்போது ஒரு எண்ணெய் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டார். என்ன எடுத்துகிட்டு வந்தார்? எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த கேட்டில் விட்டுட்டு போனார். அவ்வளோதான் அவர் செஞ்ச வேலை. அவர் மறிச்சு போயிட்டார். அவர் மறிச்சு ஆண்டவர்கிட்ட போயிட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். நல்லது, உண்மையும் உத்தமமான என் வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் எதில் என்ன விடுறதுல உண்மை. நீங்கள் என்ன விடுறீங்க? என்ன வேணும்? என்னத்தான் வேணும்? என்ன விடுறீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்காக எதை விட்டோய்ந்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்காக எதை பிடித்து கொண்டீர்கள்? பவுல் சொல்கிறான், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து எல்லாத்தையும் விட்டுறேன். எதெல்லாம் விட்டான்? லாபமானவைகள் எவைகளோ அதை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. எதெல்லாம் அவனுக்கு லாபமாக இருந்தது? பவுல்னா உங்களுக்கு யாருன்னு தெரியலல்ல. பவுல் மிக சிறந்த கல்வியாளன். அவனை மாதிரி ஒரு படிப்பு படித்தவன் கிடையாது. உதாரணம், கமாலியல் என்கிற பேர் ஆசான் கிட்ட படித்தவன் பவுல். ரோமன் சிட்டிசனுங்க. இன்றைக்கி நீங்கள் சிட்டிசன்ஷிப்லாம் வேல்யூ பண்ணணுன்னா, என்ன சிட்டிசனாக இருக்கிற நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ எம் ப்ரவுட் டு பி இந்தியன் சிட்டிசன் என்னவீங்களா? நான் அமெரிக்காவில் போய் க்ரீன் கார்டு வாங்கினா போதுங்கன்றீங்களே, அந்த மாதிரி க்ரீன் கார்டு ஹோல்டருங்க. யார்? பவுல், ரோம பிரஜை. அதனால தான் அவன் மன்னன் முன்னாடி போய் நிற்கும் போது மன்னனை என்ன பண்ணுறான்? பயப்படுறான். ஐயோ இவனை போய் எப்படிப்பா பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, பயந்து நடுங்கிறான். அப்பேற்பட்ட பவுல் சொல்கிறான், எனக்கா அவன் சொல்கிறான், நான் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன், நான் யூதனுக்கு யூதன், நான் பரிசேயனுக்கு பரிசேயன், நான் ரோம பிரஜை. இவை எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எது எனக்கு லாபம்? நமக்கு எது லாபம்? ஆசீர்வாதம் தான் லாபம். இல்லை, ஆசீர்வாத திருச்சபையாருக்கு என்ன லாபம்? ஆசீர்வாதம் தான் லாபம். அப்படியா? இல்லைங்க. அவன் சொல்கிறான், சாவு எனக்கு லாபம்.
இந்த கிறிஸ்து எனக்காக தம்மையே விலைக்கிரயமாய் தம்மையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? இந்த சங்கீத வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ரட்சகரை நான் பின்பற்றுவேன். நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தின்றது சும்மா புரியாமல் பேசாதீங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துவது என்பது ரட்சகர் அடைந்த எல்லா பாடுகளையும் நானும் அடைவது என்பது. அதனால தான் இந்த நம்ம படித்த யாக்கோபில் முதல் யாக்கோபு அல்பேவின் குமாரன், அவனை சன் ஆஃப் தண்டர்னு சொல்லுவாங்க, இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்வாங்க. அவனுங்க ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறானுங்க. என்ன ரிக்வஸ்ட்னா, உம்முடைய வருகை, அதாவது பரலோகத்தில் உமக்கு வலது பாரிசத்துலையும் இடது பாரிசத்தில் நாங்கள் உட்காரணுன்றான். ஆண்டவர் சொல்ல, பெரிய வேலை கேட்குறீங்க நீங்கள், அப்படி பெரிய காரியம் கேட்குறீங்க, உங்களால் முடியுமா? முடியுன்றான். என்ன தைரியங்க அவங்க, முடியுன்றானுங்க அவனுங்க. அப்போ என்னுடைய பாடுகளை நீங்கள் ஏற்கணும். ஏற்றானுங்க அவனுங்க ரத்த சாட்சி. அவனுங்க என்னதுக்காக ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தினானுங்களோ, என்ன பொருத்தனை, அந்த பொருத்தனையை செஞ்சு முடிச்சானு. நம்ம இன்னைக்கு சங்கீதத்தில் வாசிச்சோல்ல, பொருத்தனை நிறைவேற்றி செய்யும். என்ன அருமையான கடவுளுடைய மக்களாக அவங்க காணப்படும். இதற்கு காரணம் ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சி. பிரியமானவர்களே, இந்த முதிர்ச்சியை யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். யாக்கோபு முதிர்ச்சியுள்ள தேவ மனிதன். அந்த முதிர்ச்சி எப்படி அவன் அடைந்தான்? அவன் எப்படி அடைந்தான்? கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவன் கண்ட பிறகு அவன் மீது இருந்த அவநம்பிக்கையை மாற்றி அவன் கிறிஸ்துவுக்கு என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவன் மறுபடி பிறந்தான். நீங்கள் நல்லா கவனிங்க. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாக இருந்து இயேசு கிறிஸ்துவை எங்கேருந்து பார்த்துருக்க முடியும்? எங்கேருந்து பார்த்துருக்க முடியும்? சின்ன வயதுலேருந்து கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். அப்போல்லாம் இயேசு கிறிஸ்து கெட்டவராக இருந்தாரா? இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்த பிறகும் அவனுடைய வாழ்க்கை மாறலை. அதுக்காக இயேசு கிறிஸ்துவை நாம் தவறு என்று சொல்ல முடியாது. எப்போ உன் வாழ்க்கை மாறும் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை நீ தரிசிக்கும் பொழுது தான் வாழ்க்கை மையம். பவுலும் அப்படி தானே மாறினான். பவுல் எப்படிங்க மாறினான்? பவுல் ஏன் தன்னை அப்போஸ்தலனாக கிளைம் பண்ணுறான்? பவுல் அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்து நேரடியாக அவனை அழைக்கலை. 12 பேரை அழைக்கும் போது அழைக்கலை. ஆனால் அவன் சொல்கிறான், எல்லா புத்தகத்திலும் எழுதுறான், நான் அப்போஸ்தலன். நானும் ஏன் எழுதுறான்? ஏன்னால் அப்போஸ்தலன் என்பதற்கு அர்த்தம். இன்றைக்கி அப்போஸ்தலர்கள்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் திருச்சபைன்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிறவங்க அப்போஸ்தலர் சொல்ல. அப்போஸ்தலன் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார தரிசித்தவனே அப்போஸ்தலன். அதான் குவாலிட்டி. அவன் சொல்கிறான், அதனால தான் நான் அப்போஸ்தலன்றான். இந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்காதவர்கள் முதிர்ச்சி அடைய முடியாது. எப்படிங்க இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும்? அதான் அடுத்த கேள்வி. இதோட நான் முடிக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும்? இன்றைக்கு பவுலுக்கு கொடுத்த தரிசனம் அல்ல நாம் எதிர்பார்க்க வேண்டியது. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எந்த வார்த்தை? கிறிஸ்து என்கிற வார்த்தை, வார்த்தையாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை இந்த வேதத்தில் தான் நீங்கள் தரிசிக்க முடியும். வேதத்தை தாண்டி வார்த்தையாகிய கிறிஸ்துவை நீங்கள் காண முடியாது. அவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அதனால தான் சமாரிய பெண்ணுக்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? நான் கொடுக்கிற தண்ணீர். எந்த தண்ணீர்மா? ஜீவ தண்ணீர். இந்த வார்த்தை என்கிற தண்ணீர். இதெல்லாம் வேதத்துக்கு கொடுக்கப்பட்ட ஓமைகள், சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உருவகம். இந்த வார்த்தையாகிய எண்ணெய் குடிக்கிற நீ ஒரு காலம் தாகம் அடைய முடியாது. இதை குடிக்காதவர்கள் ஒரு காலமும் நம்ம திருப்தி அடைய முடியாது. இதை குடிக்காதவர்கள் ஒரு காலமும் திருப்தி அடைய முடியாது. இதை குடிக்காதவர்கள் ஒரு காலமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து
ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்புக்கொடுங்கள்.